ஸ்டாலின் மாடல் அரசு மத்திய திட்டங்களை தாமதப்படுத்துவதாகவும் நிர்வாக திறமையின்மையால் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் முதலீடுகளை தடுப்பதாகவும் மத்திய அரசு குற்றம் சாட்டி வருகிறது. தமிழ்நாட்டுக்கு ரூபாய் 5.48 லட்சம் கோடி பகிர்வு நிதியுடன் ரூபாய் 1.43 லட்சம் கோடி கட்டமைப்பு திட்டங்களுக்கும் மத்திய அரசு நிதி வழங்கியுள்ளது. இது முந்தைய ஆட்சியை விட 3.5 மடங்கு அதிகம் என கூறப்படும் நிலையில் திமுக அரசு நிலம் ஒதுக்காததால் நெடுஞ்சாலை உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்கள் தாமதமாகிறது. மேலும் ஸ்டாலின் அரசின் நிர்வாக சீர்கேட்டால் தமிழகத்தில் நிலவும் மோசமான சட்டம் ஒழுங்கு முதலீடுகளை வரவிடுவதில்லை. இது தமிழ்நாட்டின் பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளை பாதிப்பதாக மத்திய அரசு சாட்டை அடிப்பது போல் விமர்சித்துள்ளதாகவும், ஸ்டாலின் மாடல் அரசு அசராமல் ஊழலே தங்கள் பாதை என்ற போக்கில் பயணித்து வருகிறது. விளம்பர மாடல் ஸ்டாலின் அரசு திட்டங்களுக்கு தேவையான நிலங்களை ஒதுக்க மறுப்பதால் பல தேசிய நெடுஞ்சாலை ஆணைய திட்டங்கள் தாமதமாவதாகவும், சில மத்திய அரசு திட்டங்களை தொடங்க முடியாமலும் உள்ளது. ஸ்டாலின் அரசின் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் பாதிப்பு என்னவோ தமிழக மக்களுக்குத்தான்.